3000 மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. வீதி வீதியாக பேருந்துகள் கொண்டாந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிறுத்தும் இடங்கள் கிட்டத்தட்ட 600 ஏக்கர் நிலப்பரப்பில் விரிந்து கிடக்கிறது. 120 மருத்துவர்கள், 640 செவிலியர்கள் என்று, ஆம்புலன்ஸ்கள் 68 என்று பறந்துபட்ட ஒரு மிகப்பெரிய சிகிச்சை முறையை இதுவரை எந்த மாநாடும் இதுபோல் நடைபெற்றதில்லை. கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றக்கூடிய பெண்கள் யாரும் 2 நாளைக்கு வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லி விடுமுறையை போட்டு வரலாறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இப்படி ஒரு மக்கள் திரளாக போகிறதுக்கு காரணம் என்ன? இந்த 2 திருட்டு திராவிட ஆட்சிகள் செய்த கொடுமை. இப்பொழுது கூடுகிற மக்கள் கூட்டம் தானாக கூடுகிற கூட்டம். யாரையும் காசு கொடுத்தல இங்கே கூட்டலை, யாருக்கும் சோறு போட்டு கூட்டலை. அவரவர்கள் சமைத்து தளபதி விஜயனுடைய முகத்தை பார்ப்பதற்கு இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் 25 இந்த விழா எடுப்போம் என்று சொல்வதற்கு அரசு எவ்வளவு பெரிய முட்டுக்கட்டையை போட்டது. கேட்டால் விநாயகர் சதுர்த்தி என்று கொங்கரித்தார்கள். விநாயகர் சதுர்த்தியெல்லாம் ஒரு விழாவே இல்லை என்கிற சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் 21ஆம் தேதியை மாற்றுவதற்கு யார் காரணம்? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் முகிலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாரிப்போன நாட்டில் எப்படி நல்லா இருக்க முடியுங்கிற கேள்வியும் உங்களுக்கு வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் மாநாடு இதுதான் இந்த தமிழ்நாடு முழுசும் பேசும் பொருளாக இருக்குது. எல்லா சேனல்களையும், யூடியூப் சேனல்லேருந்து எல்லாமே. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வாரல் என மரித்துகை காட்ட என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதிய கூற்று. பூம்புகார் மாநகரிலிருந்து புறப்பட்டார்கள் கண்ணகியும் கோவலனும். மலைக்கோட்டை மாநகரில் இருந்து நாம் மணவாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து வேண்டாம் என்று மணப்பாறை வழியாக மேலூரில் தஞ்சமடைந்து அவர்கள் வைகை நதிக்கரை ஓரத்தில் தன் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக புறப்பட்டார்கள். வாரல் என மரித்து கை காட்ட வந்து விடாதீர்கள், மதுரை மாநகருக்குள் கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று இயற்கையிலேயே ஆடிய மீன் கொடியை பார்த்து இளங்கோவடிகள் சொன்னதாக எமது இதிகாசம் பேசுவது நினைவுக்கு வருகிறது. ஆம், ஒரு மீன்கொடி கோவலனையும் கண்ணகியையும் தடுத்தது. இருந்தாலும் தீப்பற்றி எரிந்த மாநகரம் கூடல் மாநகரம். 5000 கொடிகள் வெற்றி வாகை சூடுகிற வாகை பூ இன்றைக்கு தமிழ்நாட்டை வரவேற்று கொண்டிருக்கிற நிகழ்வை நான் பார்க்கிறேன். ஆஹா, விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. அருங்காட்சியகங்கள் நடைபெறுவதாக அங்கலாய்க்கிறார்கள் மக்கள். பொருட்காட்சி நடைபெறுவதாக பார்ப்பதற்காக அல்லோகலப்பட்டு வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள். கண்கொள்ளா காட்சியாக மஞ்சளும் சிவப்பும் எம் கண்ணை பறிக்கிற காட்சி. அது மட்டுமா, 250 அடி நீளம் கொண்ட பிரம்மாண்ட மேடை. 2026 தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றி இயக்கமாக தீர்மானிக்கக்கூடிய தளபதிகள், மாவட்ட செயலாளர்களும், முதன்மை பொறுப்பாளர்களும், கள பணியாளர்களும் மேடையில் காட்சி தர இருக்கிறார்கள். தளபதி விஜய் அவர்கள் நடந்து செல்வதற்காக 300 அடி நீளம் கொண்ட நடைபாதை மேடை. பாரபத்தி கிராமம் திருப்பரங்குன்றத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கிற பேராற்றல் மிகுந்த பெரும் கிராமம். பனைமரை காடுகள் வரவேற்கிற தருணத்தில் இன்றைக்கு மஞ்சளும் சிவப்பும் வரவேற்க காத்திருக்கிற காட்சிகள். கூடக்குளம், மேனிட உப்பிலி, தூவங்குளம், கள்ளிக்குடி, வளையங்குளம், சிவரசக்கோட்டை, திருமங்கலம், தோப்பூர் என பாரபத்தியின் சுற்றுப்புறங்களில் இருக்கிற கிராமங்கள் வரிசையாக அணிவகுத்து காட்சி தருகிற சூழல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நான் தொடர்பு கொண்டேன். கருவேல மரங்கள் மட்டுமே காட்சி தருகிற அன்றாடங்காய்ச்சி மக்கள் கிராமம். தம்பிகளிடம் தொடர்பு கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அண்ணா, இரவே மாநாட்டிற்கு கிளம்புவதற்காக ஊரில் சமையல் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன சமையல்? அண்ணா, இரவு தயிர் சோறு, நாளை காலையில் எலுமிச்சை சாதம், நாளை மதியம் புளியோதரை என்று அடுக்கடுக்கான சமையல்களை தயார் செய்து கொண்டிருக்கிறது கிராமம். விசாரிக்கிற போது தான் தெரிந்தது, கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றக்கூடிய பெண்கள் யாரும் 2 நாளைக்கு வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லி விடுமுறையை போட்டு வரலாறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா?
இப்படி ஒரு மக்கள் திரளாக போகிறதுக்கு காரணம் என்ன? இந்த 2 திருட்டு திராவிட ஆட்சிகளும் செய்த கொடுமைகள், இப்போ விஜய் மாற்றா இருப்பாரா? அவலங்களும் நிச்சயமாக மாற்றுவார் என்கிற நம்பிக்கையில் தான் என் போன்றவர்கள் அவரை ஆதரித்து பேசக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறோம். மக்கள் பிரச்சனைக்கே தலையிட மாட்டேன்றாரே. இப்போ ஓட் சோரின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு கேம்பெயின் எடுத்துட்டு இருக்காரு, அதுக்கு ஒரு குரல் கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா கவின்குமார் இருந்தார், அதுக்கு ஒரு கண்டனரி கூட விடலை. அப்படின்னும் போது எப்படி மக்கள் பிரச்சனை ஒரு நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கிறீங்க, அப்போது ஒரு மக்கள் பிரச்சனை தலையிட்டா தானே அது ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். எந்த பிரச்சனையில் தலையிடுவது? எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறது தமிழ்நாட்டில். நான் ஒன்று கேட்குறேன், ஏதாவது நல்லாட்சி நடக்கிறதா? என்ன நடக்கிறது நாட்டில்? ஒரு பக்கம் முன்களப்பணியாளர்கள் போராட்டம், மதுரையில் நேற்று காலையில் விடிய விடிய அடித்து தூக்குற அவலக்குடுமை, சென்னையில் அடித்து தூக்குன மோசமான அவலக்குடுமை. நான் கேட்குறேன், இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எதற்காக இவர்களுக்கு ஆட்சி பீடம்? காட்சி தருவதற்கா? மோசமான சூழலை உருவாக்கி இருக்கிற திருட்டு மாடல் அரசு. இந்த 2 திராவிட அரசுகளும் இந்த மக்களை உதாசீனப்படுத்தியது 62 ஆண்டு காலம். உதாசீனப்படுத்து சொல்றீங்க. மாற்றம் என்ன செய்ய போறாரு விஜய்? மாற்றம் என்ற ஒரு சொல்லுக்கு மாறாதது எந்த சொல்லும் அல்ல, மாநாடே மாற்றம். இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரள இருக்கிறார்கள். நீங்க கேட்குறீங்கல்ல, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆனால் எதையுமே கண்டுகொள்ளவில்லை. எல்லா பிரச்சனையும் உள்வாங்கி கொண்டுதான் மக்கள் இன்னைக்கு சமைத்து கிராமங்கள் தோறும் கிளம்புகிறார்கள். மாட்டு வண்டியில் கிளம்புறாங்க தெரியுமா? 60 மாட்டு வண்டிகளில் மக்கள் பயணிக்க இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் திரைப்படம் பார்ப்பதற்கு மாட்டு வண்டியில் சென்ற மக்கள் இன்றைக்கு தளபதி விஜயை பார்ப்பதற்கு மதுரைக்கு மாட்டு வண்டியில் பயணம் செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய எழுச்சியை இந்த தமிழ்நாடு அடைந்திருக்கிறது என்பதற்கு சான்றாக ஒவ்வொரு கிராமமும் இன்றைக்கு கிளம்ப இருக்கிறது. இன்னும் சென்னையில் இப்போ என்ன தெரியுமா நடந்துகிட்டு இருக்கு? வீதி வீதியாக பேருந்துகள் கொண்டாந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருந்துகள் அங்கே குழும இருக்கிறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் அங்கே கூட இருக்கிறார்கள். என் தலைவன் சொல்லுவான், ஹிஸ்டரி சோஸ் தி வே, வரலாறு எமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்று 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசக்கண்டத்தில் தமிழர் தாயகத்தில் அவன் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தான். அந்த வரலாறு திரும்புகிறது என்கிற வார்த்தையை இன்றைக்கு மதுரை கூடல் மாநகரில் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு எழுச்சின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு மக்கள் கூடுறதெல்லாம் ஒரு எழுச்சின்னு சொல்ல முடியுமா? அது எந்த நோக்கத்திற்காக கூடுறாங்க, எந்த திட்டத்திற்காக கூடுறதான எழுச்சின்னு சொல்ல முடியும்? இந்த மாநாட்டில் இப்போ திருபுவனம் அஜித்குமார் இருக்கும்போது வெறும் 5 நிமிஷம் தான் பேசினார். லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு மாநாட்டில் நடத்தும் போது பெருசாக இஷ்யூ பேஸ்டு எதுவுமே பேசுவார். கொள்கை எதிரி யார், இது அடிப்படை எதிரி யார் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் விளக்கிட்டு இருந்தார். இதில் என்ன அப்படி எழுச்சி வரப்போகுது? நீங்கள் பல வரலாறு படிச்சிருப்பீங்க, உலக சார்ந்த தலைவர்களாக பற்றி படிச்சிருப்பீங்க. இது எப்படி எழுச்சியில் நீங்கள் குறிப்பிட முடியும்? ஹஸ்தாலா விக்டோரியா ஜிம்ப்ரே, அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்குள் ஒரு தேசம் விடுதலை அடைந்திருக்கிறது. கீபா, அதுக்கு என்ன வார்த்தைன்னு தெரியுமா? எப்போதும் வெற்றியை நோக்கி என்று பிடல் காஸ்ட்ரோ அறிவித்த காலகட்டத்தில் ஒரு ஒற்றை தொப்பியை வைத்துக்கொண்டு ஒரு நட்சத்திரத்தை பொதிந்து கியூபா அரசியுடன் நீதி கேட்பதற்காக இல்லை, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அழித்தொழிப்பதற்காக கம்பீரமாக தோன்றினானே எம் வழிகாட்டி தலைவன் எர்னஸ்டோ சே குவேரா, வெற்றியை நோக்கி மகிழுங்கள் என்றான், வெற்றியை நோக்கி கூடுவோம் என்றான். அவன் கூட்டிய கூட்டம்தான் கியூபாவை வென்றெடுத்தது என்பது வரலாறு. நான் கேட்கிறேன், மக்கள் கூடுவதால் சிறப்பித்து விடுமா தமிழ்நாடு என்று நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட இயக்கங்கள் போடாத கூட்டங்களா? வாய்களியே பேசிய வார்த்தை சாலங்களால் உருட்டிய எத்தனை பேரை நாம் பார்த்திருக்கிறோம். நளின சொல் நாயகர் என்றெல்லாம் சொன்ன நாஞ்சில் சம்பத்தை பார்த்திருக்கிறோம். தேனொழுக பேசுகிற ஈவிகே சம்பத்தை நாம் பார்த்திருக்கிறோம். நாவலர் நெடுஞ்செழியனை பார்த்திருக்கிறோம். எண்ணற்ற போர்மறவர்கள், ஏன் திராவிட இயக்கத்திற்குள் ஊறி திளைத்திருக்கிற புரட்சி புயல் வைகோவை நாம் பார்த்திருக்கிறோம். பேசி பேசிய இந்த இயக்கங்களை வளர்த்தெடுத்தவர்கள் இந்த மக்களுக்காக எதையும் செய்ய மறுத்தார்கள். இந்த மக்களை அனாதையாக்கினார்கள். இந்த மக்களை பிச்சைக்காரர்களாக ஆக்கிவிட்டார்கள். எல்லாவற்றிற்கும் சோறு, எல்லாவற்றிற்கும் இலவசம், எல்லாவற்றிற்கும் மந்தைகளைப் போல இந்த மனிதர் கூட்டத்தை இந்த திராவிட திருட்டு கும்பல்கள் அறிவித்தது. ஆனால் இப்பொழுது கூடுகிற மக்கள் கூட்டம் தானாக கூடுகிற கூட்டம். யாரையும் காசு கொடுத்தலாம் இங்கே கூட்டலை, யாருக்கும் சோறு போட்டு கூட்டலை. அவரவர்கள் சமைத்து தளபதி விஜயனுடைய முகத்தை பார்ப்பதற்கு ஏன் பார்க்க போகிறாங்க தெரியுமில்ல? இந்த தேசத்தை ஆளக்கூடிய தருணமும் பக்குவமும் நிறைந்திருக்கிற விஜயை பார்ப்பதற்கு
இந்த மக்களை ஆள்வதற்கு வருகிற ஒரு தலைவனை பார்ப்பதற்கு கூடல் மாநகரில் கூடுவதற்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் சேர்கிறார்கள் என்றால் அவர் உதிர்க்கிற வார்த்தைகள் 5 10 இவர்களைப் போல வரிக்கணக்கில் பேசக்கூடியவர் அல்ல, மணிக்கணக்கில் பேசக்கூடியவர் அல்ல, புராண இதிகாசங்களை குறிப்பிட்டு பேசுபவர் அல்ல, வரலாற்று விதிமுறைகளை பற்றி பேசுவதல்ல. ஆனால் உள்வாங்கிக் கொண்டிருக்கிற இந்த மக்களுடைய அவல நிலையை ஓரிரு வார்த்தைகளில் பேசினாலே ஒரு வாரம் பேசும் பொருளாக இருக்கிறது என்றால் அதுதான் தலைமை, அதுதான் அந்த ஆளுமை. ஆக தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிற இந்த முன்னேற்பாடு என்பது தமிழகத்திற்கு சற்று ஆறுதலாக மட்டுமல்ல, வெளிச்சமாக காத்திருக்கிறது. இன்றைக்கு உங்களது முகப்பில், மாநாட்டு முகப்பில் மக்கள் பார்க்கிற வகையில் ஒன்றைய குலம் ஒருவனே தேவன் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத தலைவன். அது மட்டுமல்ல, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று மனம் பரப்பிய மகத்தான தலைவர் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை ஒரு பக்கமும், இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற ஏழைகளின் நெஞ்சில் குடிகொண்டிருக்கிற இதயக்கிளியாக விளங்கிய எம் தலைவனை உருவாக்கிய தலைவனாக காட்சி தருகிற எம்ஜிஆர் அவர்களையும் தன் பின்னால் வைத்துக்கொண்டு முன்னால் கை நீட்டி தேசமே வாருங்கள், ஒரு தலைமை பீடத்தை தாருங்கள், தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்பதற்காக இவங்களை போல ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒப்பாரி கூட்டம் வைக்கிற கூட்டமா? சொல்லுங்க பார்ப்போம். வெற்றி கழிப்பில் திகழ்கிறது வெற்றி கழகம் என்பதை பறைசாற்றுகிற வகையில் கூடல் மாநகர் குழுமி இருப்பதை இப்பொழுதே பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு மாநாடு 4 மணிக்கு, 7 மணிக்கு முடிய போது 3 மணி நேர மாநாடு. என்ன நடந்திருக்கீங்க? இதுவரை எந்த மாநாடும் இதுபோல் நடைபெற்றதில்லை. குற்றவாளி கொண்டில் நிறுத்துகிறார்கள் எல்லா மாநாட்டையும். நான் சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிற ஆண்டுக்கு 2 மாநாடு சற்று ஒழுங்கினமாக இருக்கும், கட்டுக்கோப்பாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு 1.5 லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. 3.5 லட்சம் நாற்காலிகள் இன்னும் வராமல் இருக்கிறது. இந்த 3.5 லட்சம் நாற்காலிகளை இந்த ஆண்டு கொண்டிருக்கிற திருட்டு மாடல் அரசு ஒப்பந்ததாரர்களிடம் மிரட்டியிருக்கிறது. இப்பொழுது கேரளாவிலிருந்து ரசிகர்கள் 3.5 லட்சம் நாற்காலிகளை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு இந்த பிரச்சனை? கண்டிப்பா. மகத்தான மண்ணுரிமைக்கான போராட்டக் களத்தில் தன்னை தியாகம் செய்த மாபெரும் புரட்சி கலைஞர், எண்ணற்ற ஏழைகளுக்கு இன்றும் வாழ்வை செழிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிற மாபெரும் இயக்கமாக இருந்த முற்போக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய மாபெரும் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருந்த இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் 25 இந்த விழா எடுப்போம் என்று சொன்னதற்கு அரசு எவ்வளவு பெரிய முட்டுக்கட்டையை போட்டது. கேட்டால் விநாயகர் சதுர்த்தி என்று கொங்கதித்தார்கள். விநாயகர் சதுர்த்தியெல்லாம் ஒரு விழாவே இல்லை என்கிற சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் 21ஆம் தேதியை மாற்றுவதற்கு யார் காரணம்? யார் பொறுப்பு? அடக்குமுறைகளை ஏவுகிற ஆட்சி முறை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அடக்கி பார்க்கிறார்கள், துடிக்கிறார்கள். 2 வயது குழந்தையை தூக்குவதற்கு பயப்படுகிறார்கள். இந்த 2 வயது குழந்தை தவழ்ந்து எழுந்து நிற்கிற மாநாடாக மதுரை மாநகரில் கூடுகிறது, கூட்டம் கூட்டமாக. அதோடு மட்டுமல்ல, 3000 மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, மகிழுந்துகளும் பேருந்துகளும் நிறுத்தக்கூடிய பார்க்கிங் வசதி, நிறுத்தும் இடங்கள் கிட்டத்தட்ட 600 ஏக்கர் நிலப்பரப்பில் பிரிந்து விருந்து கிடக்கிறது. அது மட்டுமல்ல, அவசர உதவி மையங்கள், 600 முன்களப் பணியாளர்கள், 120 மருத்துவர்கள், 640 செவிலியர்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு அரசால் அல்ல. ஆம்புலன்ஸுகள் 68 என்று பறந்துபட்ட ஒரு மிகப்பெரிய சிகிச்சை முறையை இன்றைக்கு அங்கே ஒரு செங்கல் கூட வைக்காத மருத்துவமனை கட்டியிருக்கிறார்களே பாரதிய ஜனதா மதுரையில், பார்த்துருக்குறீங்களா? எய்ம்ஸ் ஒன்று கட்டியிருக்காரு. ஆமாம், அதையெல்லாம் தாண்டிய மருத்துவ வளாகம் மாநாட்டில் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, குடிநீர் பைப்புகள் இணைக்கப்பட்டிருக்கிறது, பூமியில் பதிச்சு. அது எப்படி சாத்தியம்? பதிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க இப்போ வாட்டர் கேன்லாம் உருவாக்கி, டேங்க் உருவாக்கி அப்படி ஆல்டர்னேட்டாக பண்ணியிருக்காங்களா? இல்லை, 560 குழாய்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. 5 லட்சம் லிட்டர் தண்ணீர் கொடுக்க இருக்கிறார்கள். ஓகே. வெளிப்புறம் மட்டும் நான் சொல்கிறேன். உள்புறத்தில் 450 ஏக்கர்
மக்கள் கூடுகிற இடங்களில் 1100 குழாய்கள் பதிக்கப்பட்டு பைப்புகள் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கே கிட்டத்தட்ட 6 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது என்று மதிப்பீடு செய்து அந்த 6 லட்சம் லிட்டர் தண்ணீர்களை கொண்டு வந்து நிரப்புவதற்கு கிட்டத்தட்ட 87 வாகனங்கள் பயன்படுத்தப்படுகிறது, குடிநீர் வாகனங்கள். 3.5 லட்சம் பாட்டில்கள், 1/2 லிட்டர் பாட்டில், தளபதி விஜய் ஸ்டிக்கர் ஒட்டிய பாட்டில்கள் கொண்டு வந்து அடுக்கி இருக்கிறார்கள். ஆனால் மொத்த பாட்டில்கள் 5 லட்சம் பாட்டில்கள் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணீரால் எவரும், தாகத்தால் எவரும் அங்கே எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதிலே தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு மாநாட்டை காணொலி காட்சியின் மூலமாக பார்த்து செதுக்கி கொண்டிருக்கிற சூழல். இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் நிறைய விஷயங்களை புள்ளிவரம்லாம் சொன்னீங்க. குழாய் போடுறதா இருக்கட்டும், அதே மாதிரி கொடிகளாக இருக்கட்டும், எல்லா விவரங்களுக்கும் மாநாட்டில் என்னென்ன திடலில் என்னென்ன இருக்குன்னு இன்ச்சு பை இன்ச்சாக சொன்னீங்க. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் சீமான் கடுமை விமர்சனம் பண்ணுறாரே. தற்குறி. யாரை சொல்கிறீங்க? என்ன தகுதி இருக்கு சீமானுக்கு? என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். ஓட்டு பூரா தமிழக வெற்றி கழகத்துக்கு போப்பதுங்கிற பயத்தில் ஆடுறீங்க. நீங்கள் என்னைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை நீங்கள் சந்திச்சிங்களோ அங்கேயே காம்ப்ரமைஷன் பண்ணிட்டீங்க, ஒத்து போயிட்டீங்க. ஒரு அவதூறாக தெரியலையா? என்ன? ஏன்னா ஒரு இறப்பு செய்திக்கு போயிருக்காரு, இது என்ன வந்து கருணாநிதி சாகும்போது போனாரா? ஏன் போகல? கேட்குற போய் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி வந்து அவங்க அண்ணன் செத்து போனாருங்கிறதுக்காக ஆறுதல் சொல்ல போனோம். ஆறுதல்லாம் சொல்லலை, அரசியல் பேச போனாங்க. கலைஞரை திட்டாத திட்டா, கலைஞருடைய பேடாத இடிக்காத இடிப்பா இவர்கள் எதற்காக சென்றார்கள்? காம்ப்ரமிஷன். விஜயலட்சுமியால் ஜெயலலிதாவிடம் சரண்டர், அதே விஜயலட்சுமியால் ஸ்டாலினிடம் சரண்டர். நான் என்ன கேட்குறேன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தேர்தல் களத்தில் என்ன எங்கேயாவது ஒரு தேர்தலில் நின்னவரா? உள்ளாட்சி தேர்தலில் நின்னவரா? ஊராட்சி மன்ற தேர்தலில் நின்னவரா? நகராட்சி தேர்தலில் நின்னவரா? மாநகராட்சி தேர்தலில் நின்னவரா? இல்லை சட்டமன்றத்துக்கு நின்னவரா? அவரை ஏன் இவ்வளவு எதிர்க்க வேண்டிய காரணம்? ஸ்டாலினை சந்தித்துட்டு வந்ததற்கு பிறகு டம்மி வேட்பாளர்களை நிறுத்திருக்கிறார்கள் நாம் தமிழர். திமுகவை வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டு இன்றைக்கி விஜய் வசைபாடுகிற இடத்துக்கு. விஜய் உங்களுக்கு என்ன போட்டி? ஏன் பதறீங்க? ஏன் பயப்படுறீங்க? 8.2% போயிரும்னு பயப்படுறீங்களா? போகும். தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் விஜயை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து விஜய் யாரையும் விமர்சனம் பண்ணல. உங்களை விமர்சனம் பண்ணாரா? யாராவது விமர்சனம் பண்ணியிருக்கிறாரா? யார் எதிரி யார் துரோகி என்பதை தமிழ்நாட்டிற்கு அடையாளப்படுத்துவோம் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. விக்கிரவாண்டியினுடைய முதல் மாநில மாநாட்டில், 2வது மாநில மாநாட்டில் தேர்தலுடைய வியூகங்களை பற்றி அறிவிக்க இருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறோம், கூட்டணி யாருடன் என்பதை அறிவிக்க போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான், அதை அறிவிக்க இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் பதறீங்க? உங்களுக்கு என்ன இருக்கு? இப்போ இவ்வளவு சில பேர் வைத்தறிச்சல்ன்றாங்க சீமானுக்கு. வைத்தறிச்சல்ல, எல்லா எரிச்சலும் வந்துருச்சு இப்போ. ஆகையால் நாம் தமிழர் இருக்கிற இடம் தெரியாமல் போகிறது. ஆனால் அந்த கட்சியை உருவாக்கியவனில் நானும் ஒருவன். அந்த பேர் இயக்கம் பெரிய இயக்கமாக வளர ஒரு பங்காற்றிருக்கீங்க. முத்துக்குமார் நாங்கள்லாம் சேர்ந்து தானே அதை உருவாக்கணும். யார் உருவாக்கியது? சீமானிடத்திலே கலந்தவன். இன்னைக்கு சில்லறையாக நாங்கள் பேசுவதற்கு காரணம் அணுகுமுறைகளும் அங்கே கட்சிக்குள் நடக்கிற அடக்குமுறைகளும் தான் சீமானை இவ்வளவு தூரம் நாங்கள் பேச வேண்டிய சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆக தமிழக வெற்றி கழகம் தவிர்க்க முடியாத தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற ஒரு பேர் இயக்கம் என்பதை மாற்று கருத்தில்லை. மதுரை கூடல் மாநகர் மிகப்பெரிய, தெரியுமா உங்களுக்கு, 100 அடி கொடி கம்பத்தில் கொடியேற்ற இருக்கிறார். தளபதி விஜய் அவர்களுடைய தந்தையார் சந்திரசேகரும் சோபாவும் வர இருக்கிறார்கள். சோபா. ஆக மாபெரும் ஒரு புரட்சிகர திட்டத்தை கையிலே வைத்துக்கொண்டு மேடையேற காத்திருக்கிறார். அவர் நடந்து செல்லுகிற அந்த பாதை இருக்குல்ல, 300 அடி நீளம். விக்கிரவாண்டியில் ஏறி குதிச்சிட்டாங்கிறதுக்கா இப்போ தடுப்பு கம்பிகள் பல பக்கமாக போடப்பட்டிருக்கிறது. கேரவான்கள் இதுவரை 8 வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கு மாநாடு? கண்கொள்ளா காட்சியாக மின்னொலிகளில் மின்ன இருக்கிறது கூடல் மாநகரம். கூடுவோம் வாருங்கள் என்று நானும் அழைக்கிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், நான் அந்த கட்சி இல்லை. ஒரு தமிழன் இந்த தேசத்தை ஆளுவதற்கு வருகிறான், நேர்மையாக வருகிறான், தூய்மையாக வருகிறான் என்ற நம்பிக்கையோடு நான் காத்திருப்பதால் பேசுகிறேன். அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று சொல்லிடுறேன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தாரக மந்திரத்தை உலகத் தமிழர்களுக்கு மீண்டும் போதித்து வருகிற தமிழக வெற்றி கழகத்தை நான் ஆதரிக்கிறேன். வாழ்க வளர்க என்று நானும் காத்திருக்கிறேன். உங்களுடைய பேச்சை கேட்பதற்கு ஏதோ ஒரு பூமியினுடைய உலகப்பந்தின் மூலையில் நிச்சயமாக எடுத்து வைக்கிற வார்த்தைகள், சொல்லப்படுகிற வார்த்தைகள் தமிழ்நாட்டை சீர்படுத்தும் என்கிற நம்பிக்கை களத்தில் நானும் காத்திருக்கிறேன். பல்வேறு மாநாடு சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. மற்றொரு போய் சந்திப்பு. நன்றி. நன்றி.